ஹலோ, வெல்கம் டு ஜம்மூஸ் டெலிஷியஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பெசரை. வெல்கம் டு ஜம்மூஸ் டெலிஷியஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பைத்தியம் பருப்பு பெசரட்டை. இது வந்துட்டு ஆந்திரா ஃபுட். இது அங்கே நிறைய பண்ணுவாங்க, ரெகுலராக பண்ணுவாங்கங்கெல்லாம். ஆனால் நம்ம இங்கே வந்துட்டு ஒரு லிமிட்டட் ஜனங்க தான் பண்ணுறோம். ஜாஸ்தி யாரும் பண்ணுறதில்ல. பெசரட் எப்போது ரேராக பண்ணுற டிஷ்ஷாக இருக்குது. இது வந்து டிஃபன் ஐட்டம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து அரைடாக்கு பாசிப்பருப்பு, ஒரு பிடி வந்துட்டு அரிசி, அது வந்து நல்லா கிறிஸ்பாக வரத்துக்கு. அப்புறம் ப்ளூன் தனியா, ஒரு 4-5 மிளகா, வத்த மிளகா, இதை போட்டு நல்லா அலம்பிட்டு இது ஊற வச்சிடணும். ஒரு 1 hour ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. அது இப்போது இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதை அரைச்சிக்கணும். இஞ்சி சேர்க்கலாம், இஞ்சி இல்லை இஞ்சி, அதனால் இஞ்சி போடலை, இருக்கலை வீட்டில். ஸோ இப்போ நான் இது மட்டும் போட்டு நான் அரைக்கிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இது நல்லா மிக்ஸி ஜார் ஒரு 1 hour ஊறினாக்கா ரொம்ப நல்லா சூப்பராக அரைப்பட்டுடும். அது 2 விட தண்ணி விட சேர்த்துக்கலாம். நம்ம நான் சும்மா அப்படி போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்குவேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப தாங்காது. இது உப்பு போட்டு இப்போ கலக்கி இதில் இந்த கொத்தமல்லி இது பண்ணி வச்சு நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இது கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் இதில் போட்டு நல்லா பெருங்காயம், அந்த பாசிப்பருப்பு கேஸ் எதுன்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய பெருங்காயம் போட்டோம்னா டேஸ்ட்டும் ஆச்சு, நம்ம கேஸும் ரொம்பாமல் இருக்கும். அது இனிமேல் சுட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், தோசைக்கல் வச்சாச்சு, மாவு இங்கே இருக்குது. இப்போது தோசை மாதிரி ஊற்றி எடுக்க வேண்டியதுதான். இது எண்ணெய் போட்டு, இது ரொம்ப கூட எண்ணெய் குடிக்காது. இது எண்ணெய் போட்டால் இது தாங்காது. இது எண்ணெய் போட்டோம்னாக்கா கொஞ்சமாக போட்டு எடுக்க வேண்டியது இது எண்ணெயை. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு கிறிஸ்பாக பண்ணலாம், பட் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் அந்த டேஸ்ட் எல்லாம் வாய்க்கு இது கிடைக்கும். கிறிஸ்பாக இருந்தால் மற்ற தோசை மாதிரி கரகரன்னு உள்ளே போகுமே தவிர, இந்த பாசிப்பருப்பு டேஸ்ட்டு, இந்த இஞ்சி டேஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதுவாக கிடைக்கணும்னா லைட்டாக சாஃப்டாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எல்லோஷாக தான் இருக்கும் இது. இந்த இன்னொரு தோசையும் வார்த்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்னாக்கா எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வெல்லம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அடுத்த சாய்ஸ் தான் சட்னி.
அது நல்லாயிருக்கும். பட் வெல்லமோ இல்லை வந்து நாட்டு சர்க்கரையோ இது தொட்டுட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப காரம் வேணுங்கிறவங்க சட்னி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள்லாம் வந்து வெல்லம் தான் இதுக்கு சரி, அடைக்கும் சரி வெல்லம் போட்டுக்குவோம். அவியல் எல்லாம் நெக்ஸ்ட்டு அதெல்லாம் இதுதான் எங்களுக்கு. சும்மா அது காம்பினேஷன் சொன்னால் கூட சில காம்பினேஷன் வந்து நல்லா இதுவாக இருக்கும், தொத்துக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு வந்து இந்த வெல்லம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்ல எம்பி வருது பாருங்கள், கஷ்டமே இல்லாமல் வருது. இதில் பாசிப்பருப்பு கூட போட்டு கொஞ்சம் பச்சரிசி போட்டேன். இப்போ நான் 1 இடாக் போட்டேன். 1 இடாக் போட்டால் 2 பிடி போடலாம். பாசிப்பருப்பு பச்சரிசி இல்லாமையும் பண்ணுறாங்க. பட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதுக்கு இது கிறிஸ்பினஸ் கொடுக்குறது, வேறு ஒன்றும் இல்லை. பெசரட் ரெடி. இந்த சட்னி வந்து சௌ தோல் சட்னி பண்ணேன், அதுவும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அது ஆனால் இன்னொருத்தர அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எந்த தோலையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். பீர்க்கங்காய், சௌ எந்த தோலுமே, ஈவன் ஆரஞ்சு தோல் எல்லாமே அதில் இப்படி பண்ணிடணும். சாப்பிட வரீங்களா? டெம்ட் ஆகுதா? பாய் பாய்.